ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் வழிநடத்தினார். ஆமென். நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார், அற்புதங்களை செய்தார். ஆமாங்க, இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகளை உங்களுக்காக நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டுவல் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லை? இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று. ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். பாருங்க, ஆங்கிலத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, for I will restore health unto thee. அப்போ இந்த ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்கிற வார்த்தை என்னவென்றால், the process of restoration. உங்களை சீர்படுத்த போகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கலாம். அது நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், பல விதமான பிரச்சனை வழியாக நீங்க போய்கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை சீர்படுத்த போகிறார். He is going to restore all your fortunes. ஆமாங்க, பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில யோபு எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். தன்னுடைய பிள்ளைகளாகட்டும், ஆஸ்தி, அந்தஸ்து, அவருடைய சமாதானம், நிம்மதி எல்லாவற்றும் இழந்து போய்விட்டார். ஆனால் கடைசியில் நாம் பார்க்கும் பொழுது யோபை கர்த்தர் 2 தனையாய் ஆசீர்வதித்தார். The Lord restored the fortunes of Job. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமாங்க, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன நிம்மதி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன நல்ல ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறுபடியுமாய் இந்த மாதத்திலே துளிர்க்க பண்ண போகிறார். நீங்க நம்புங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லைங்க. நீங்க இன்னைக்கு இயேசுவை நம்புங்க. அவர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்வார். இந்த ஜூன் மாதத்திலே செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உறுதியாய் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த 6வது மாதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் தேவ பிரசன்னம், தேவ கரம் அப்பா எங்களோடு கூட இருந்து நீர் நடத்துவீராக. அப்பா, நீர் சீர்படுத்துவீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தை தருவீராகப்பா. நீங்க அப்படியே செய்ய போகுதுக்கா. நன்றி, நன்றி, நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.